ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. சொந்தங்களை, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பதிவு என்னென்னா, இந்த ஒரு வீடியோ பதிவு கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி என்ன வீடியோ பதிவு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ராமேஸ்வர தீவில் பிரம்மாண்டமாக 3 மதத்தார் இணைஞ்சு கொண்டாடக்கூடிய சந்தியாராபி திருவிழாவை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பேச போகிறோங்க. அது மட்டும் கிடையாது, இந்த 3 மதத்தாரும் இணைஞ்சு கொண்டாடக்கூடிய இந்த புனித சந்தியாராபி திருவிழா ஏன் இப்போ 2ஆக பிரிஞ்சு கொண்டாடுறாங்க, எதனால இந்த பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டுச்சு, அப்படி நம்ம பிரம்மாண்டமாக கொண்டாடினாலும் இந்த ஒரு திருவிழான்னு சொல்கிறது மாபேருக்கும் ஒரு இழப்புன்னு கூட சொல்லலாம். அது யார் யாருக்கெல்லாம் இழப்பு அப்படின்னு சொல்கிறத தாங்க இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதையும் பாருங்கள், உங்களுக்கே தெரியுங்க. ராமேஸ்வர தீவில் தங்கச்சி மடத்தில் சந்தியாராயப்பருடைய ஆலயம் இருக்கு. இந்த சந்தியாராயப்பருடைய ஆலயத்தை ராமேஸ்வர தீவில் இருக்கக்கூடிய 3 மதத்தாரும் ஒன்று சேர்ந்து மாபெரும் திருவிழாவாக கொண்டாடுவாங்க. மாபெரும் திருவிழாவாக கொண்டாடப்பட்ட இந்த சந்தியாராயப்பருடைய ஆலயம் இன்னைக்கு 2ஆக பிரிஞ்சிருச்சு. 2ஆக பிரிஞ்சு போனாலும் அந்த கோவிலுக்கு போகக்கூடிய ஜனங்கள் அந்த கோவிலுக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க, இந்த கோவிலுக்கு போகக்கூடிய ஜனங்கள் இந்த கோவிலுக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. வெளியிடங்களில் வரக்கூடிய ஜனங்களும் 2 கோவிலுக்கும் மாறி மாறி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஜனங்கள் மாறி மாறி போனாலும் 2 கோவில்லையுமே மக்கள் கூட்டம் திரண்டு எல்லாராலையும் பார்த்து ரசிக்கக்கூடிய மாபெரும் திருவிழாவை தான் இந்த ராமேஸ்வர தீவில் 2 ஆலயத்திலுமே நடக்குது. ஆனால் 2 ஆலயத்திலையும் மாபெரும் ஒரு திருவிழாவாக கொண்டாடப்பட்டாலும் இந்த கோவில் 2ஆக பிரிஞ்சது ஒரு சில பேருக்கு மாபெரும் இழப்புன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த சந்தியாராயப்பர் திருவிழா நடக்கிறதுக்கு ஒரு 40 நாளைக்கு முன்னாடியே இந்த சந்தியாராயப்பருடைய திருவிழாவை கொண்டாட ஆரம்பிச்சிடும். இப்போ உங்க எல்லாத்திலையும் சொன்னாங்களே, இந்த சந்தியாராயப்பருடைய ஆலயம் 2ஆக பிரிஞ்சதுனால மாபெரும் இழப்புன்னு 40 நாள் வரைய கொண்டாடக்கூடிய புனித சந்தியாராயப்பருடைய திருவிழாவை இன்னைக்கு 2ஆக பிரிஞ்சதுனால 10 நாள் தான் அந்த திருவிழாவை கொண்டாடுறோம். இந்த 10 நாள் எல்லாரும் கொண்டாடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு சில பேர் தான் அந்த 10 நாள் பூசைக்கு போய் அந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க. ஒரு சில பேர் அந்த திருவிழா அன்னைக்கு தான் போவாங்க. இதுக்கு முழுக்க காரணம் என்னன்னா, இந்த சந்தியாராயப்பருடைய ஆலயம் 2ஆக பிரிஞ்சதுனால மட்டும்தான். இந்த சந்தியாராயப்பருடைய ஆலயம் ஒன்றாக இருக்கும்போது 40 நாள் 45 நாள் வரைய திருவிழா கொண்டாடுவோம். எப்படி கொண்டாடுவோம்னா தன்னுடைய ஆடம்பரத்தை விட்டு, சொந்த நிலத்தை விட்டு, சொந்த வீட்டை விட்டு சந்தியாராயப்பருடைய ஆலயத்துக்கு பின்பு போய் ஒரு ஓலை குடிசையை போட்டு திருவிழா முடிகிற வரைய அங்கேயே தான் நாங்கள் இருப்போம். சொந்த இடத்தையும் சொந்த வீட்டையும் அப்பப்போ பார்த்துக்குறோம் ஒழிய முழுக்க அங்கே தான் அந்த திருவிழா முடிகிற வரைய நாங்கள் இருப்போம். ஒருத்தவங்க கிடையாது, 2 பேர் கிடையாது சொன்னாங்களே, பெரும்பாலும் பேர் சந்தியாராயப்பர் கோவிலை சுற்றி வீடு கட்டி இருப்பாங்க. வெளியிடங்களில் இருந்தும் மக்கள் கோவிலை சுற்றி வீடு கட்டி இருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? ஆனால் இன்றைக்கி அந்த ஆலயம் 2ஆக பிரிஞ்சதுனால அந்த சந்தோஷம் எல்லாமே போயிருச்சு. சந்தோஷத்தை தாண்டி கடவுள் நமக்கு செஞ்ச கைமாறுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக அந்த ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. இப்போ கடவுளுக்கு நம்ம கொடுத்த வாக்கை என்ன செய்ய முடியலை, காப்பாற்ற முடியலை. அதுக்கு காரணம் இந்த கோவில் 2ஆக பிரிஞ்சதுனால தான். அதை எப்படி சொல்கிறது, நம்மனால தான், மனுஷர்கள்னால தான். மனுஷனுக்குள்ள மட்டும்தான் எல்லா குணாதிசயங்களும் இருக்கும். ஒரு சில பேர் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி சிந்திச்சு பார்ப்பாங்க. ஒரு சில பேர் தப்பை செஞ்சுட்டு தான் சிந்திச்சு பார்ப்பாங்க. தப்பை செஞ்சுட்டு நம்ம சிந்திச்சு பார்த்து என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு மனிதனால தான் இன்னைக்கு இந்த சந்தியாராயப்பர் திருவிழா 2ஆக பிரிக்கப்பட்டு கொண்டாடப்படுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு திருவிழா இனி ஒன்று சேருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாதுங்க. ஏன்னா இது 2 பட்டு போய் பல வருடங்கள் ஆயிருச்சு. இப்போ இவங்களும் புதுக்கோவில் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த பகுதியிலையும் புதுக்கோவில் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இனி ஒன்று சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு துளி அளவு கூட கிடையாது. அதை நினச்சி பார்க்க இன்னமும் மன கஷ்டங்கள் தாங்க வருது. இந்த ஆலயம் பிரிஞ்சு பல வருடங்கள் ஆனாலும் அந்த திருவிழா வரும்போது அந்த பழைய கோவிலில் உள்ள சந்தோஷங்களை நினச்சி பார்க்க தோணிக்கிட்டே இருக்குங்க. அந்த நினச்சி பார்க்குறதுனால தான் இவ்வளோ உணர்வோடு உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி கூட உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, இந்த திருவிழாவுக்கு முன்னாடி ஒரு 40 நாள் 45 நாள் முகம் தெரியாத சொந்தங்களோடு போய் ஒரு ஓலை குடிசையை போட்டு அந்த திருவிழா முடிகிற வரைய அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு சந்தோஷம் 2ஆக பிரிஞ்சதுனால தடைப்பட்டு போயிடுச்சு. இதில் மாபெரும் சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கோவில்லையுமே திருவிழா அன்னைக்கு தான் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் புனித சந்தியாராயப்பருடைய ஆலயத்தில் கொடிமரம் ஏற்ற அன்னைக்கும் மாபெரும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு திருவிழானா கொடி மட்டும்தான் ஏற்றுவாங்க, மரம் இயற்கையாகவே செஞ்சு நட்டி வச்சுருவாங்க.
ஆனால் இந்த சந்தியாபுரவுடைய திருவிழாவில் கொடிமரம் சொல்லி மரத்தாலே செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மரத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரமாண்டமாக இருக்கும். அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு மாபெரும் பெரிய மரமாக இருக்கும். அந்த கொடிமரம் நட்டுற அன்னைக்கு எல்லா மக்களும் போய் அந்த மரத்தை தூக்கிட்டு வந்து நல்ல தண்ணீர் ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வேப்ப எண்ணெயால் குளிப்பாட்டுவாங்க. வேப்ப எண்ணெயால் குளிப்பாட்டினதுக்கு அப்புறம்தான் அந்த கொடிமரத்தை நட்டுவாங்க. அந்த கொடிமரத்தை நட்டுறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. பல மக்கள் சேர்ந்து தான் அந்த கொடிமரத்தை நட்டுவாங்க. அந்த கொடிமரத்தை நட்டுறதுக்கு எவ்வளோ ஜனங்கள் ஓடி வருவாங்க தெரியுமா? அந்த ஒரு சந்தோஷம் தடைபட்டு போயிடுச்சு. இந்த கொடிமரத்தை நட்டினதுக்கு அப்புறம் இந்த வேப்பெண்ணையால் சூழப்பட்ட இந்த மரத்தில் 2 நபர் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அந்த கொடிமரத்து மேலே ஏறுவாங்க. ஏறி அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு மரத்தை மேலே நட்டுவாங்க. அதுக்கு அப்புறம்தான் கொடியை ஏற்றுவாங்க. கீழே நின்று பார்க்குற நமக்கு அடிவயிறுலாம் கலங்குங்க. அடிவயிறு ஒரு பக்கம் கலங்குனாலும் மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் 2ஆக பிரிஞ்சதுனால தடைப்பட்டு போயிடுச்சு. இவ்வளோ ஒரு உணர்வாக நான் சொல்கிறேன்னா அந்த ஒரு திருவிழா எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையெல்லாம் இப்போ நம்மளால் பார்க்க முடியலை. இப்போ இந்த 2 கோவிலில் பிரிஞ்சது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தாங்க பிரிஞ்சு வந்திருக்கோம். நம்ம தான் பிரிஞ்சு வந்து இப்போ புது கோவில் கட்டி அதில் திருவிழா கொண்டாடிக்கிறோம். உண்மைக்கு சொல்கிறாங்க, இந்த சந்தியாபுரவுடைய திருவிழா வந்து மாபெரும் ஒரு திருவிழாவாக இருக்கும். நான் வார்த்தையால் சொல்லும் போதே வந்து இந்த திருவிழாவை பார்க்க நீங்கள் ஆசைப்படுவீங்க. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கே வந்து தெரியுங்க. ராமேஸ்வர தீவில் 3 மதத்தார் இணைஞ்சு பிரமாண்டமாக கொண்டாடக்கூடிய இந்த திருவிழா நடக்கும்போது கடலுக்கு போகக்கூடிய மீனவர்களுக்கு வந்து தொழிலே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு பெரு நஷ்டங்கள் மட்டும்தான் ஏற்படும். ஏன்னா இந்த ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மீனவர்களுக்கு வந்து தொழிலே வரும். கடலுக்கு போனாலே பெரு நஷ்டத்தோட இரவே திரும்பிடுவாங்க. இந்த ஆடி திருவிழா நடக்கும்போது வந்து மீனவர்கள் கையில் அன்றாட சாப்பாடு கூட அவ்வளோ சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையினாலும் அந்த திருவிழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்றதுக்காக கடனை உடனே வாங்கி புது துணிமணிகள் எடுத்து அந்த திருவிழாவை கொண்டாடிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு திருவிழா தாங்க புனித சந்தியாபுரவுடைய திருவிழா. கிறிஸ்மஸை விடுங்க, நியூ இயரை விடுங்க, கிறிஸ்துவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடக்கூடிய இந்த ராமேஸ்வர தீவில் பிரமாண்டமான ஒரு திருவிழானா இந்த சந்தியாபுர திருவிழா தான். இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு கூட வந்து கடன் பட மாட்டாங்க. ஆனால் இந்த ஆடி திருவிழாவுக்கு கடன் பட்டுனாலும் புது துணிமணி எடுத்து அந்த திருவிழாவை கொண்டாடிடுவாங்க. நான் உங்களுக்கு வார்த்தையால் சொல்லும் போதே வந்து உங்களுக்கு இந்த திருவிழாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணும். கண்டிப்பாக இந்த திருவிழாவுக்கு போய் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ பதிவு எடுத்து நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். நீங்களும் அடுத்த வருடம் இல்லை இந்த வருடம் கூட இந்த வீடியோ அப்லோடு பண்ணும்போது கூட நீங்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம திருவிழாவுக்கு வரலாம். நாளைக்கு இரவு அந்த திருவிழா நடக்குங்க. ஆனால் இந்த வீடியோ பதிவு நான் எப்போ அப்லோடு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கே தெரியலை. நான் ஒரு மீனவனா இந்த ராமேஸ்வர தீவில் பிறந்த வளர்ந்து எங்கள் ஊரில் கொண்டாடக்கூடிய இந்த திருவிழாவை பற்றி நான் உங்கள்ட்ட சொன்ன விதங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சாப்பிட நம்ம சேனலுக்கு வேறு ஒரு கடல் சார்ந்த தொழில்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழில்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு மீனவனா கடல் மேலே பட்டு சில அனுங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பற்றி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வர மீனவன். நன்றி. தொடர்ந்து வீடியோவை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க சொந்தங்களே.